அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்னைக்கு வட்டியுடைய ஆபத்தை பற்றி சொல்றதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்போ உலகளவில் வட்டி தான் வட்டி நிறுவனங்கள் அதிகமாயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, டிவியை திறந்தாலும் வட்டி தான். நம்ம கையில் இருக்க ஃபோன் எடுத்தாலும் ஃபோன்லேயே உங்களுக்கு வட்டி வேணுமான்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்படிதான் வீடு வீடு தேடி கொடுக்குற அளவுக்குலாம் வந்துச்சு இன்னைக்கு நிலைமை. இதில் யாருக்கு பாதிக்குன்னு சொன்னாக்கா, வாங்குறவங்களுக்கு பெருங்கொண்ட பாதிப்பாகுது. ஆனால் கொடுக்குறவங்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. அது பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். இருந்தாலும் வாங்குறவங்களுக்கு இதனால் எவ்வளோ நடிக்க போகிறாங்க, இதனால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது, இது வாங்கிட்டு கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த வட்டியின் பக்கத்தில் நம்ம நெருங்கவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத்து வைக்கலை. நம்ம அவசரத்துக்கு வாங்கிடுறோம். வாங்கினதுடைய எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது சிறுக சிறுக கூட்டிகிட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருந்தது. நம்ம வாங்குறது ஒரு 10,000 இருந்தானாக்கா 50,000 கட்டுற அளவுக்குலாம் போயிருக்குது. கட்ட முடியாது கடைசியில் பெருங்கொண்ட சிரமத்தில் மக்கள் போய் மாட்டிக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வட்டியின் பக்கத்தில் செல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னாக்கா, அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான், நன்றி கெட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்குர்ஆன் 2:276. இதில் வட்டியில் விழுகாதுன்னு தெளிவாகவே சொல்கிறாங்க. வட்டி பன்மடங்காக வளரும், வட்டியை உண்ணாதுங்கிறான். அதாவது 3:131 வசனத்தில். அடுத்தாப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அவருக்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் சாட்சிகளையும் சபித்தார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமாவார்கள் என்று கூறினார்கள். இப்போ நம்ம பணம் வாங்கிட்டு நம்ம ஒரு பாவி ஆகுறதுல நமக்கு சரியா இருக்குமா? ஏதோ நமக்கு தேவைங்கிறதுக்காக வேண்டி வாங்குறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய பாதிப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால் கூடிய மட்டும் வட்டியை தவிர்த்துருங்க, வட்டிக்கிட்டே போகாதீங்க. அல்லாஹ் அதில் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் கேட்ட விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.